ஆல்சோ நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் frizz free. Very rarely you can use the oil, but it's not true. Basically, depending personally use பண்ணதெல்லாம் இந்த formulations பொறுத்து. ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு அன்புடன் பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பேர் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண அந்த ஒரு வீடியோ தான் ஹேர் சீரம் ஹேர் சீரம்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, எதனால் நம்ம ஹேர் சீரம் யூஸ் பண்ண, குட் ஆர் பேட், அது மட்டும் இல்லை டைப்ஸ் ஆஃப் ஹேர் சீரம்ஸ் அவைலபிள் இந்த இந்தியன் மார்க்கெட். நான் பர்சனலாக என்ன ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்ற அந்த விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாட் இஸ் ஹேர் சீரம்? ஹேர் சீரம்னா என்னென்னா, நம்ம முடி இருக்குது இல்லையா, இதில் வந்து இந்த ஹேர் ஸ்டான்ஸில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஹேர் சீரம் இஸ் அ ஸ்டைலிங் ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை வந்து ப்ரெப் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஹேர் சீரம். பேசிக்லி ஏதோ ஒரு ஸ்டைலோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ ஒரு பிளேட்டோ டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹேரில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும், ஒரு கோட் மாதிரி இருக்கும், ஒரு மேலே ஒரு லேயர் மாதிரி அந்த சர்ஃபேஸ் உங்கள் ஹேரோட சர்ஃபேஸில் சுற்றி இருக்கும். பேசிக்லி இதுதான் ஹேர் சீரம். இது எதனால் யூஸ் பண்ணணும், ஐ மீன் யூசஸ் ஆஃப் ஹேர் சீரம். ஹேர் சீரம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும், அஃப்கோர்ஸ் ஷைனிங்காக இருக்கும். தேர்ட் ஒன், சில ஹேர் சீரம் ஸ்ட்ரைட்டன் பண்ணும். ஸோ பேசிக்லி இது மூணு பெனிஃபிட்ஸ் தான் when you யூஸ் ஹேர் சீரம். ஆல்சோ நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் ஹேர் சீரம் வந்து சப்ஸ்டியூட் ஆஃப் ஹேர் ஆயில்னு, விச் இஸ் ரியலி நாட். பிகாஸ் ஹேர் ஆயில் வந்து டிஃப்ரெண்ட், ஹேர் சீரம் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ கம்மிங் டு டைப்ஸ் ஆஃப் ஹேர் சீரம்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். சிம்பிளாக ரெண்டு தான். சிலிக்கன் உள்ளது, சிலிக்கன்ஸ் இல்லாது. சிலிக்கன்ஸ் உள்ளது அசைசெட் ஒரு நம்ம ஷாம்பூஸ் கண்டிஷனர்ஸ்லாம் ஆல்ரெடி சேர்க்குறாங்க. நம்ம வாஷ் பண்ணும்போதே அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அதனால தான் ஷைன் வருது. சேம் அதே தான் அந்த ஹேர் சீரம்லேயும் வரும். ஓகேவா? பட் த திங் இஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்காது. மெயின்லி மென்ட் ஃபார் யோர் ஹேர் ஸ்டாண்ட்ஸ், இந்த முடிக்கு மட்டுமே தயார் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சிலிக்கன்ஸ் இல்லாததுன்னா ஆர்கானிக் இல்லை ஆயில் பேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டூ திங். மோஸ்ட்லி வந்து ஹேர் சீரம்ஸ் வந்து ஸ்கேல்ப்ஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஆன் ஹேர் ஸ்டாண்ட்ஸ். பட் இந்த ஆர்கானிக் ஆயில் பேஸ்ட் ஒரு சிலது வந்து அப்ளை பண்ணலாம், லைக் ஆன் த ஸ்கேல்ப்ஸ். இட் டிபெண்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் த பர்டிகுலர் பிராண்டோட ஃபார்முலேஷன்ஸ் படி தான் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்குதா, ஷைனிங்காக இருக்கா, ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஆகுமான்றதெல்லாம் அதை பொறுத்து தான், ஒரு ப்ராடக்டோட ஃபார்முலேஷன்ஸ் பொறுத்து தான் அது இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இன்க்ரீடியன்ஸ் வச்சு செக் பண்ணாலும் தோ யூ ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஹவு இட் ஒர்க்ஸ் ஆன் ஹேர் அப்படின்றது. கம்மிங் டு ஹேர் சீரம் வந்து நல்லதா கெட்டதா, குட் ஆர் பேட், நல்லது கெட்டதுன்னு கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, கெரட்டினோ ஸ்ட்ரைட்டனோ ஸ்மூத்தனிங்கோ நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை வந்து சஸ்டெயின் பண்ண வச்சுக்கிறதுக்காக ஹேர் சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலை, எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரிஸ்ஸியாக இருக்குது, மேனேஜபிளாக இல்லை அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஹேர் சீரம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ குட் பேடுன்னு கிடையாது, அதனால் நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. இன் மை லைஃப் டைம், ஹோல் ஆஃப் மை லைஃப் டைம், லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸாக ஹேர் சீரம் எப்போயாவது தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஸோ குட். பேசிக்லி நான் மெயினாக பார்த்தது ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஆல் த த்ரீ விச் ஐ ஹவ் யூஸ்ட். நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் ஹேரை வந்து மெயின்டைன் பண்ண பார்க்க இப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்லா இருக்கணும்னா சிலிக்கன் பேஸ்ட் தான் இட்ஸ் குட். பட் எனக்கு வந்து இல்லை எனக்கு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வேணும்னா சிலிக்கன் பேஸ்ட் இல்லாமல் ஆயில் இன்ஃப்யூஸ்ட் ஆர்கானிக் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். பட் அந்த இதில் ரொம்ப ஷைனிங்லாம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் த எண்ட்ஸ். எனக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததை வச்சு, நான் யூஸ் பண்ணதை வச்சு என்னென்னா, ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் ஸோ குட். நமக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப சிக்கு வந்துருச்சுன்னா முடி நிறைய கொட்டும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸ்பெஷலி ஃபார் ரொம்ப ஆயிலாக வைக்க வேண்டாம் பட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும்னா யூ கேன் கோ ஹெட். ஸோ நான் வந்து பேசிக்லி இந்த ஆத்ரிதமோட தான் யூஸ் பண்ணேன். ஆத்ரிதமோட ஆனியன் கரி லீஃப் தமுன் ஆயில் ஹேர் ஃபால் அண்ட் ரீக்ரோத் ஹேர் சிரம். இட்ஸ் பேசிக்லி சிலிக்கன் ஃப்ரீ ஒரு ஹேர் சிரம். இது வந்து ஸ்கேல்ப்புக்கும் வச்சுக்கலாம், அட் த சேம் டைம் ஹேர் ஸ்டான்ஸுக்கும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது ஷைனிங்காக இருக்காது, பட் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தனிங்காக இருக்கும். ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்குது, பட் நாட் தட் வெரி மச் லைக் சிலிக்கன் பேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இல்லை. இட்ஸ் லெஸ் ஃப்ரிஸ் ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கும். பட் ஐ ரியலி லைக் ஒரு ஹேருக்கு வந்து நீங்கள் ஆயில் வைக்க வேணாம், பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து கண்டிஷனிங்காக இல்லை நரிஷிங்காக வச்சுருக்கணும் அந்த மாதிரினா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஹெட் வித் சச் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். குவைட் எக்ஸ்பென்சிவ், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபர் டைமில் கிராப் பண்ணிக்கோங்க. த சேம் வே இந்த பாடி வைஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் சிரம், இதில் வந்து சிலிக்கன்ஸ் பற்றி போடல, பட் தே ஹவ் யூஸ்ட் சிலிக்கன்ஸ். பிகாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கையில் இப்படி ஒரு சொட்டு யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி இருக்கும்.
சிலிக்கான் பேஸ்டு உள்ள ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஃபைன். இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ்ட் ஹேர் சிரம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெரி ஃப்ரீக்வெண்ட்லி யூ ஷுட் நாட் யூஸ். லைக் நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, இல்லை வெளியில் போகிறீங்க, யூ வாண்ட் டு ஃபீல் குட், அந்த மாதிரி சிலிக்கான் பேஸ்ட் டோன்ட் எவர் யூஸ் டெய்லி. இன்ஸ்டெட் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி யூ கேன் கோ ஹெட். ஆல்சோ இந்த பாடிலிஷியஸ்ன்ற பிராண்டில் நான் ஹார்ஷ் ஆர் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் எவர் நெவர்னு போட்டிருக்காங்க. பட் தே ஹவ் யூஸ்ட் கெமிக்கல்ஸ் லைக் சிலிக்கன் தான், ஒன் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கன். பட் திஸ் இஸ் ஆல்சோ குவைட் இம்ப்ரெஸ். லைக் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷினஸ் கண்ட்ரோல் பண்ணாது, இது வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். த சேம் வே சிலிக்கன் பேஸ்ட் மாதிரி தான், பட் யூ ஹாவ் டு டேக் வெரி லெஸ். ஹேர் சிரம் ஃப்ரம் Bodyllicious. பேசிக்லி 2 to 3 ட்ராப்ஸ் இதை நல்லா பாமில் ரப் பண்ணி தென் அப்ளை பண்ணணும் ஹேர் ஸ்டாண்ட்ஸில். ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும், அட் த சேம் டைம் ஷைனிங்காக இருக்கும், ஆல்சோ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி இருக்கும்னாங்க. பட் ஸ்டில் எனக்கு நான் ட்ரை பண்ணும்போது யூ கேன் சி என்னோடய ஹேர் அவ்வளோ வேவியாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டன் ஆகலை, பட் ஸ்டில் ஃப்ரெஷ்னஸ் கம்மியாச்சு, ஷைனிங்காகவும் இருந்துச்சு. ஃபார் மோர் ரிசல்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா தெரியும்னாங்க. ஸோ ஐ வில் ஆல்சோ டூ தேட் வீடியோ வெரி சூன். ஸோ கீப் வாட்சிங் த ஸ்பேஸ். எனக்கு வந்து பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ அகேன் ஐ யூஸ்ட். நீங்கள் போய் ஸ்கிப் பண்ணி பேக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் மச் பெட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ பாடி வைஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் சிரம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணணுன்றது இல்லை, யூ கேன் ஆல்சோ யூஸ் ஆஃப்டர் நார்மல் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம் லைக் வைஸ். பட் எனக்கு வந்து இப்போ நார்மலாக இருக்கும்போது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் ஐ செட் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் கம்மி பண்ணுச்சு, ஆல்சோ ஷைனிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரைட்டன் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆஸ் தே கிளைம் ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது யூஸ் பண்ணால் மேபி வி கேன் சி மோர் ரிசல்ட்ஸ் ஐ திங்க். அண்ட் ஸோ இந்த மாதிரி சீரம்ஸ் பேசிக்லி திக் ஹேர், டேமேஜ், டல் ஹேர், லாங் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். இட் வில் பி ஸோ ஈஸி டு மெயின்டைன். அது ஆல்சோ ஸ்ட்ரெயிட்டண்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சீரம்ஸ் தேவைப்படாது ஆக்சுவலி. ஆஃப்டர் ஷாம்பூவிங், ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இவ்வளோ ட்ரையிங்காக ஃப்ரெஷ்ஷியாக இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். கீழெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் நல்லா வந்து ஹேரை ப்ரஷ் பண்ண போகிறேன். தென் ஐ எம் கோயிங் டு சாப் லிட்டில். ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வராமல் இருக்கணும், ஹெல்த்தியாக பார்க்க ஹேர் இருக்கணும்னா கண்டிப்பாக 3 months ஒன்ஸ் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஆகணும். ஸோ ஐ எம் கோயிங் டு கட் மை ஹேர் லிட்டில், வெரி லிட்டில், நாட் ஈவன் 1 or 2 inch அந்த மாதிரி தான் நான் கட் பண்ண போகிறேன். See, this is how. Also, if you are trying this out in your home, definitely பெரிய சிசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் அடிக்கடி கட் பண்ணனால இட்ஸ் ஓகே ஃபார் மீ. ஸோ யா, அண்ட் எர்த் ரிதமோட இந்த ஹேர் சிரம் நான் யூஸ் பண்ணுறேன். as I said, this is basically a silicon free hair serum. கண்டிப்பாக ஃப்ரிஸினஸ் வந்து ரொம்ப சிலிக்கன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சிரம் அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாது. பட் இட் வில் ரெடியூஸ் ஃப்ரிஸ்னஸ். ஆல்சோ ஷைனிங் ரொம்ப இருக்காது, பட் ஸ்மூத்னிங்காக ஆகும் உங்கள் ஹேர். ஆயிலோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த ஒரு சிரம் பேசிக்லி. பட் ஆயில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் இருக்காது. ஸோ இட்ஸ் ஸோ குட் ஆன் ஹேர். ஆல்சோ ப்ரொமோட்ஸ் ஹேர் க்ரோத்துன்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் திஸ் ஹோல் பாட்டில் ஐ வில் லெட் யூ நோ வெதர் இட் ப்ரொமோட்டட் மை ஹேர் ஆர் நாட். அஃப்கோர்ஸ் லென்த் ஆஃப் த ஹேரில் எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பத்தலை. ஸ்கேல்பில் வச்சோன்னே அகெயின் 3 pumps நான் எடுத்தேன். ஸோ இட் இஸ் லைக் நிறைய நம்ம யூஸ் பண்ணணும் ஃபார் லாங் ஹேர். லாங் ஹேர்க்கெலாம் வி ஹாவ் டு யூஸ் அ லாட் அமௌண்ட் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். ஸோ கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது இருக்காது. ஐ டோன்ட் நோ நெக்ஸ்ட் டைம் ஐ வில் பர்ச்சேஸ் திஸ் ஆர் நாட், பட் திஸ் இஸ் வொர்த் ஸ்பெண்டிங் ஆல்சோ. லைக் ஹேர் வந்து நல்லா இருக்கணும், சிலிக்கன்ஸ் ஃப்ரீனா யூ கேன் கோ ஹெட் வித் திஸ். If you really like this video, give a big thumbs up, share it with your friends. Yeah, thank you so much for watching. Bye bye. And it's okay. It's like good bad lang kadayadu. So my point of view la enna